ஆனியன் ஆம்லெட் செய்ய போகிறோம். வாங்க செய்து பார்க்கலாம். அதுக்கு முன்னே நம்ம பிங்க் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் மேல் கிளிக் பண்ணி ஆல் டெஸ்ட் பண்ணுங்கள். அதை நான் போட விஷயம் உங்களுக்கு என்னோட கேட்கணும். வாங்க எடுக்கல போகலாம். கேப்சிகம், டொமேட்டோ, ஆனியன் போட்டு ஆம்லேட் செய்ய போகிறோம். வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கேப்சிகமை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இவ்வளோ இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கேப்சிகமை கட் பண்ணியாச்சு. இப்போது டொமேட்டோவை கட் பண்ணிக்கலாம். இது உள்ளே இருக்கிற சீட்ஸ் எல்லாம் எடுத்துடலாம். டொமேட்டோ எல்லாத்தையுமே இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணியாச்சு. நான் ஆனியனும் கட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாமே இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஆனியனை. வாங்க இப்போ ஆம்லேட்டை ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். மூணு முட்டையை உடச்சி ஊற்றிருக்கேன். தேவையான அளவு உப்பு, அரை ஸ்பூன் பெப்பர் தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1/4 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் 2, ஆனியன், ஒரு ஆனியன், இது 1 ஸ்பூன் ஆயில். இப்போ இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. வாங்க இப்போ பேனில் ஆம்லேட்டை ஊற்றி எடுத்துக்கலாம். பேன் வச்சுருக்கேன். எண்ணெய் ஊற்றிக்கலாம். நாலு ஸ்பூன் எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன், டொமேட்டோ, கேப்சிகம் எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க எக் பேட்டரை அந்த ஹோல்ஸில் நம்ம ஊற்றிக்கலாம்.
முட்டையை எல்லா வெஜிடபிள்ஸ்லையும் ஆட் பண்ணியாச்சு. ஸ்லோவில் குக் பண்ணுங்கள். 1 ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சம் வெள்ளையாடு. குழந்தைங்க இந்த லீவில் வீட்டில் இருக்கிறாங்க. அவங்களுக்காக ஏதாச்சும் ஒன்று வெரைட்டியாக செய்யணுன்ட்டு நான் நினச்சேன். அதுக்காக தான் இந்த வெஜிடபிள் ஆம்லேட் நான் ரெடி பண்ணியிருக்கேன். நல்லா ஸ்லோவில் குக் பண்ணுங்கள். இப்போ வந்து திருப்பி போடலாம். ஆம்லேட் பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. குழந்தைங்களுக்கு எப்போவுமே இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு கொடுத்தா ரொம்ப பிடிக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஆம்லேட் 2 சைடு வந்திருக்கான்னு பார்க்கலாம். 2 சைடும் நல்லா ஈவனாக குக் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். நம்மளோட கேப்சிகம், ஆனியன், டொமேட்டோ ஆம்லேட் ரெடி ஆகிடுச்சு. வாங்க சர்வ் பண்ணலாம். கேப்சிகம், டொமேட்டோ, ஆனியன் ஆம்லேட் ரெடி ஆச்சு. வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். கேப்சிகம், டொமேட்டோ, ஆனியன் ஆம்லேட் சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது, வேலை இருக்குது, ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது. இது வந்து ஈவினிங் ஸ்நாக்கு. பசங்க ஈவினிங்கு செஞ்சு கொடுங்க, சாப்பிடுவாங்க. நீங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.